சிக்ஸ்த்து பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பன்முகத்தன்மை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இதில் ஃபுல்லாகவே இந்தியா நமக்கு தெரியும், நிறைய விதமான மக்கள் இருக்கும். ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறது வேற்றுமையில் எப்படி ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் பார்த்தாலே புரியும். ஸோ தாய்மொழி அப்படிங்கிறது இப்போ ஒரு மாணவன் தமிழ் அவனோட தாய்மொழியாக இருக்குது. ஸோ அவனோட உணவு அரிசி. அதே மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் பொங்கல். செகண்ட் ஸ்டூடெண்ட் எடுத்துகிட்டா மலையாளம். ஸோ அவங்களோட உணவு புட்டாக இருக்கும். அண்டு விழா பார்த்தோம் ஓணம். அதே மாதிரி தேர்ட் ஸ்டூடெண்ட் ஹிந்தி அண்ட் அவங்களோட ஃபுட்டு சப்பாத்தி. ஸோ அவங்க செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் ஹோலி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக வாழ்கிறோம். ஸோ இதை தான் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருப்பாங்க. பல்வேறுபட்ட பின்புலங்கள், பண்பாடு, வழிபாட்டு முறைகளை சார்ந்து இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். இதுவே பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் பன்முகத்தன்மை. ஸோ இதில் இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தோட தாயகமாக விளங்குகிறது. அண்ட் இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்தனர். ஸோ இதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முகலாயர்கள் ஆகட்டும், டெல்லி சுல்தான்கள் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாருமே இந்தியா மீது படையெடுத்து வர்றதுக்கு முக்கிய ரீசனாக இருந்தது என்னதான் அப்படின்னா, இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு விதமான வளங்கள். ஸோ அந்த வளங்களை கொள்ளை கொள்றதுக்காக தான் கடைசியாக யார் வந்தாங்க, பிரிட்டிஷ் நம்மளை ஒரு 200 இயர்ஸ் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே அந்த வளங்கள் தான் அதுக்கான ரீசனாக இருந்திருக்கும். ஸோ உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செய்யவும் மற்றவர்கள் படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். நில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தனர். இப்படி இடம்பெயர்ந்தனால தான் நம்ம இந்தியாவில் நிறைய டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திராவிடர்கள். ஸோ திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க சதர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடியவங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா. ஸோ இவங்க நம்மெல்லாம் திராவிடர்கள். அதே மாதிரி நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள். ஸோ ஆரியர்கள் நார்த் சைடில் இருக்க பீப்புளை சொல்லுவோம். அண்ட் ஆல்ஃபைன்ஸ், அதே மாதிரி மங்கோல்ஸ். ஓகே, ஸோ இவங்க இப்படி இத்தனை கேட்டகிரியான மக்கள் இந்த மாடர்ன் இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினர். இவ்வாறு இடம்பெயர்ந்து தங்கியதே இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக உள்ளது. ஸோ நம்ம இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மும்பை சைடெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம சதர்ன் சைடு இருக்க பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்க. அதனால தான் அந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறது இந்தியாவில் காணப்படுது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நில அமைப்புகள், வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை, சமூக பன்முகத்தன்மை, சமய பன்முகத்தன்மை, மொழிசார் பன்முகத்தன்மை, பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. அப்போ நில அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி காணப்படுது அப்படின்னா, ஒரு தனி கான்டினென்ட். ஸோ இப்போ ஒரு ஆஃப்ரிக்கா கான்டினென்ட் இல்லைனா அமெரிக்கா கான்டினென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கண்டத்தில் ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான தகுதிகள் என்னென்னா, அங்கே மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்குகள், இப்படி எல்லாமே இருக்கணும். எல்லா விதமான நேச்சுரல் ரிசோர்ஸஸும் இருந்தால் மட்டும்தான் அதை ஒரு கண்டம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ இப்படி எல்லாமே நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்குது. ஸோ மலைகளாகட்டும், ஸோ ஹிமாலயன் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள், இமயமலை. அதே மாதிரி வடபெரும் சமவெளி இருக்குது, பாலைவனம் இருக்குது ஒரு சைட் பார்த்தோன்னா. அதுக்கப்புறம் ஆறுகள் இருக்குது, தீபகற்ப பீடபூமிகள் இருக்குது, கடலும் இருக்குது சுற்றியும். ஸோ இப்படி எல்லா விதமான இந்த இயற்கை வளங்களும் காணப்படுறதுனால தான் இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. இக்காரணிகளே நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஸோ ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன. அப்போது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா, நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள். ஸோ அந்த டொப்போகிராஃபிக்கல் ரீஜியன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அமெரிக்கா ஏன் ஒரு வல்லரசு நாடாக இருக்குது அப்படின்னா, அது அமைஞ்சிருக்கிற அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். அதே மாதிரி ரஷ்யா ஏன் ஒரு
வல்லரசு நாடாக இருக்குன்னா அதுக்கும் அவங்களோட நில அமைப்பு தான் வந்து ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ இந்தியா ஏன் இன்னும் ஒரு வளர்ந்து வருகிற நாடு அந்த கேட்டகிரியிலே இருக்குன்னா அதுக்கு காரணமும் நம்மளோட நிலவியல் அமைப்பு தான். ஸோ அந்த நிலவியல் அமைப்பை பொறுத்து தான் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதை எப்படி இன்னும் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து மழை அப்படிங்கிறது நம்மளோட வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக மழையை சார்ந்து தான் இருக்கும். ஸோ மழை பெஞ்சாதான் வந்து வேளாண்மை நல்லா நடக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கும். சப்போஸ் மழை பெய்யலை அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்துலையுமே அடி வாங்குவோம். ஏன்னா இந்தியா வந்து மோஸ்ட்லி வேளாண்மையை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதனால் நமக்கு வந்து அந்த நிலவியல் அமைப்பு அப்படிங்கிறது அந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது, கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றனர் என்றால் சமவெளியில் வாழ்கிறவங்க வேளாண்மை தொழிலில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள் மேய்த்தல் தொழிலில் ஈடுபடுகின்றனர். அப்போ ஒவ்வொரு ரீஜியன்லையும் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளில் தான் மக்கள் ஈடுபடுவாங்க. அதே போல் மலைப்பகுதிகளில் நிலவர காலநிலை காஃபி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது. நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரம் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் அப்படிங்கிறது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து மாறுபடுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களின் உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை சார்ந்தே பெரிதும் சார்ந்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேகாலயாவில் உள்ள மவுசின்ட்ரோம் இதுதான் வந்து அதிக மழை பொழியும் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இங்கே தான் வந்து சிரப்புஞ்சி இருக்குது இல்லையா. அதே மாதிரி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர், ஸோ இங்கே தான் வந்து குறைவான மழை பொழியும் பகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ பாலைவனம் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து எதனால் பாலைவனம்னு சொல்லுவோம் அப்படின்னா, லெஸ் தேன் 25 சென்டிமீட்டர், ஓகேவா, 25 சென்டிமீட்டருக்கு கம்மியாக மழை பொழிகிற பகுதி எதாக இருந்தாலும் அது வந்து பாலைவன பகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஸோ ராஜஸ்தானெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 25 சென்டிமீட்டருக்கு கம்மியாக தான் மழைப்பொழிவு அப்படிங்கிறது காணப்படும். ஸோ அடுத்தது சமூக பன்முகத்தன்மை, சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு. ஸோ சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம். நமது சமுதாயம் என்பது விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், ஸோ பெற்றோர், ஆசிரியர், இந்த மாதிரி எல்லாரையும் உள்ளடக்கியது தான் சமுதாயம். மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றையொன்று சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம் மற்றும் சமூகம். ஸோ ஒரு சமூகத்தோட அடிப்படை அழகு எது தான் அப்படின்னா குடும்பம் தான். அப்போ குடும்பமை எப்படி கேட்டகரி பண்ணலாம் அப்படின்னா, கூட்டு குடும்பம், தனி குடும்பம் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்களாகவும் கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் உருவாகின்றன. ஸோ குடிநீர், உணவு, மின்சாரம், கல்வி, வீட்டு வசதி போன்ற பல தேவைகளை மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்தோடு வாழ செய்கிறது. நமது பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வியல் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்கிறோம். ஸோ மத பன்முகத்தன்மை அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட மெயின் பார்ட். நம்ம அரசியல் அமைப்போட ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி. ஓகே, ஸோ எந்த ஒரு மதத்தையும் சாராத கண்ட்ரி. ஏன்னா இங்கே வந்து எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் இருக்கும், எல்லா விதமான கலாச்சாரங்களை பின்பற்றவங்களும் இருக்கும். அதனால இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. நம்ம கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. ஸோ இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஹிந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், சீக், புத்திஸ்ட், ஜெயினிசம், ஜெராஸ்ட்ரியம், இப்படி எல்லா மதங்களுமே இங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாகவும் காணப்படுது. ஸோ இது நமக்கு தெரியும். நம்ம வந்து எல்லா விதமான விழாக்களும் செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு. ஸோ பிஹு அப்படிங்கிறது அசாமில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அறுவடை திருவிழா. கும்பமேளா, ஓணம், மிலாடி நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா. ஸோ புத்த பூர்ணிமாங்கிறது
புத்திஸ்ட்டு அவங்க புத்தர்கள் ஃபாலோ பண்ண புத்த மதம் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியது. அடுத்த மகாவீர் ஜெயந்தி, ஸோ சமண மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க செலிப்ரேட் பண்ணுறது. குருநானக் ஜெயந்தி, ரக்ஷாபந்தன். ஸோ ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அது அடுத்த கிளாஸஸ் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது பார்ப்போம். ஸோ எதனால் அப்படின்னா 1905 1905 வந்து வங்க பிரிவினை அப்படிங்கிற ஒன்றை வந்து லார்ட் கர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டைமில் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரவீந்திரநாத் தாகூர் இந்த ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது இன்றைக்கி வந்து ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது மொழிசார் பன்முகத்தன்மை. ஸோ இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா வந்து 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஸோ எவ்வளோ முக்கிய மொழிகள் இருக்குது? 122 நம்ம இந்தியாவில் மட்டும். அதே மாதிரி 1599 பிற மொழிகளும் காணப்படுது. ஸோ அதே மாதிரி 4 முக்கிய மொழி குடும்பங்கள் இருக்குது. என்னெல்லான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் அண்ட் சீன திபெத்தியன். ஓகே, இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். அதே போல் தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் என்னெல்லான்னு பார்த்தோன்னா அதிகமாக பேசுகிறது அதுனா ஹிந்தி தான் 43.63%. செகண்ட் வந்து வங்காளம் 8.30%. தெலுங்கு வந்து தேர்டு 6.93%. மராத்தி 7.09%. தமிழ் தான் லாஸ்ட்டு 5.89%. ஸோ இந்த ஆர்டர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ பர்சன்டேஜ் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்டர் வந்து எந்த லாங்குவேஜ்க்கு அப்புறம் எது ஃபஸ்ட்டு ஹிந்தி, அப்புறம் வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ். ஸோ அந்த ஆர்டர் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை தந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் இந்தியாவிலேயே தங்கியிருந்ததால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடுகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர். ஸோ அவங்கெல்லாம் வந்து தங்கினால தான் இங்கே வந்து பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா ஒருத்தர் அந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்னால. ஸோ 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது. இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் அன்றாட வாழ்விலும் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ 1835 அந்த டைம் பீரியடில் தான் மெயினாக வந்து அந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது எஜுகேஷனில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, மெக்காலே பிரபுவோட காலகட்டத்தில். ஸோ அதுவுமே வந்து நம்ம போக போக மேலே கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணை. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதை வந்து பார்ட்ஸ், ஷெட்யூல்ஸ், ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா ஆர்டிக்கல் அப்படின்னா விதிகள். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் அப்படின்னா பிரிவுகள், ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது அட்டவணை. ஸோ எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 460 ஆர்டிகல்ஸ் கிட்ட இருக்குது. பட் இது வந்து எப்படின்னா 460 ஆர்டிக்கல் 460 அப்படின்னு சொல்லி வரைக்கும் இருக்காது. ஆர்டிக்கல் 395 அப்படிங்கிறது தான் இருக்கும். இதில் வந்து சப் கேட்டகரிஸாக புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து அப்பப்போ பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை பார்ட் இருக்குது அப்படின்னா 25 பார்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 25 பார்ட்ஸ், 25 பகுதியாக அரசியலமைப்பு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி எத்தனை ஷெட்யூல்ஸ், எத்தனை அட்டவணைகள் இருக்குது அப்படின்னா 12 அட்டவணைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் 8வது அட்டவணை அப்படிங்கிறதுல தான் வந்து மொழிகளை பற்றி பேசக்கூடியது. எத்தனாவது அட்டவணை அப்படின்னா 8வது அட்டவணை. ஸோ இந்த கொஷின் வந்து இல்லாத கொஷின், எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இந்த கொஷின் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். மொழியை பற்றி பேசக்கூடிய அட்டவணை எதுனா 8வது அட்டவணை. அந்த 8வது அட்டவணையில் எத்தனை மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 22 மொழிகள் அப்படிங்கிறது அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத வேணால் தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில மொழிகளை
செம்மொழி அந்தஸ்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி செம்மொழி அந்தஸ்து ஃபஸ்ட்டாக கொடுத்த மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான். 2004 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி. செகண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் ரெண்டுமே வந்து 2008 கொடுத்துருப்பாங்க. மலையாளம் 2013 கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரியா, ஸோ இங்கே இது தப்பு, ஒரியா வந்து 2014 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போது தமிழ் 2004 ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து சங்கிகளை கொடுத்துருப்பாங்க 2005. அடுத்தது 2008 வந்து தெலுங்கு கன்னடம் ரெண்டுக்குமே கொடுத்துருப்பாங்க. மலையாளம் 2013. ஸோ 3 அப்படின்னு சொல்லி நம்ம மலையாளத்தில் அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரும்ல, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஒரியா வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 2014 கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது போக 2024 பார்த்தீங்க அப்படின்னா சில மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ என்னன்னு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலி. ஓகே, பாலி, பிராகிருதம், பெங்காலி, அசாமி, அதுக்கப்புறம் மராட்டி. ஓகே, இன்னொரு டைம் சொல்கிறேன். பாலி, பிராகிருதம், மராத்தி, பெங்காலி, அசாமி. ஓகேவா, ஸோ இந்த 5 மொழிகளும். ஸோ பாலி, பிராகிருதம் பிபி ஞாபகம் வச்சுக்கலாம். பெங்காலி, அசாமி, ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு வடகிழக்கு இந்தியா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது மராட்டி. ஸோ மராட்டி வந்து கிழக்கு பக்கம் வந்துடும், மும்பை. ஓகேவா, அப்போ 2 பி, 1 பி, 1 ஏ, 1 எம். ஓகே, ஸோ பிராகிருதம், பாலி, பெங்காலி, அசாமி, அடுத்தது மராட்டி. ஓகேவா, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பண்பாட்டு பன்முகத்தன்மை. ஸோ பண்பாடு அப்படிங்கிற சொல்லானது மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கம், இசை, கலை, ஸோ இந்த மாதிரி பாரம்பரியத்தை எல்லாம் குறிக்குது. ஒரு குறிப்பிட்ட மக்களோட பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலை ஆகும். மேலும் இவை ஒரு குழுவிற்கு மட்டுமேயான தனித்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பான அங்கம். ஸோ இதில் பிக்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பிரகதீஸ்வரர் ஆலயம், புனித தாமஸ் ஆலயம், ஸோ இது வந்து சென்னை. அண்ட் தாஜ்மஹால், ஸோ சாஞ்சி ஸ்தூபி, தாஜ்மஹால் ஆக்ரா யூபி. அண்ட் சாஞ்சி ஸ்தூபி, கந்தரிய மகாதேவ கோவில், கோனார்க் சூரியநாத் டெம்பிள், தில்வாரா சமண கோவில். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது வந்து மேபி இதுலேருந்து கூட கொஷின்ஸ் கேட்கலாம், எந்த பிளேசஸில் இருக்குது அப்படிங்கிறது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னா 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஓகே, இப்போ அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டாமன் டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி ரெண்டும் தனித்தனியாக இருந்திருக்கும், அது ரெண்டையும் இப்போ மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, 2020 ஜனவரியில் வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. எப்போது 2020 ஜனவரியில் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க டாமன் டையூ அண்ட் தாத்ரா நாகர் ஹவேலியை. ஸோ ஒவ்வொரு மாநிலமும் அவற்றிற்கான உயர்ந்த மரபு, நுண்ணிய கலை வெளிப்பாடு இப்படி எல்லாத்தையும் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள். ஸோ பண்டைய காலங்களில் நடனம் என்பது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்னறியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் அது கருதப்படுகிறது. இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வெளிப்படுகிறது. ஸோ இசை, நடனம் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இசை இருக்குன்னு தெரியும் இல்லையா, நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஹிந்துஸ்தானி, ஸோ கர்நாடிக், அப்புறம் தமிழ் கிளாசிக்கல் மியூசிக், தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை, ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய இசை வடிவங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நடனங்கள் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, மேட்சிங்ஸில் கேட்கலாம். ஓகேவா, ஸோ அஸ்ஸாமில் சத்ரியா அப்படிங்கிறது அஸ்ஸாம். மணிப்புரி இது அப்படியே போட்டுக்கலாம். ஒடிசா, ஒடிசி அதுவும் ஈஸி தான். வட இந்தியாவில் கதக். ஓகேவா, ஸோ கதக்களி அப்படிங்கிறது கேரளா, அது வேறு. கதக் அப்படிங்கிறது வட இந்தியாவில். ஆந்திராவில் வந்து குச்சிப்புடி இதுவும் போட்டுருவோம்.
இது ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேவா, கர்நாடகா யக்ஷகணம் இது வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். யக்ஷகணம் அப்படிங்கிறது கர்நாடகா, அண்ட் தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி. ஸோ கதகளி அப்படின்னா கேரளா, கதக் அப்படிங்கிறது வட இந்தியா. நெக்ஸ்ட் இந்திய நாட்டுப்புற நடனங்கள். தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். ஸோ இந்த மாதிரி ஆட்டம் எல்லாம் வந்தால் தமிழ்நாடு. கேரளா வந்து தையம், மோகினி ஆட்டம். ஸோ இதுவுமே கண்டுபிடிச்சிருவோம். பஞ்சாப் வந்து பாங்க்ரா, ஸோ பாப்பா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். குஜராத் வந்து கார்பா அண்ட் தாண்டியா. ஸோ தாண்டியா ஆட்டம் ஆட, குஜராத் குமரிகள் ஆட அந்த சாங்கு. அண்ட் கார்பா வந்து மோடி அவர்கள் கூட ஒரு கார்பா பாடலுக்கு வரிகள் எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். மோடி வந்து குஜராத்தோட ரிலேட் ஆனவரில், ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ராஜஸ்தான் கல்பேலியா கூமர். ஓகேவா, ஸோ ராஜ் அப்படிங்கிற ஒரு அங்கிள் வந்து சரியான பூமர் அங்கிள், அவரை வந்து கல்லாலேயே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ் வந்து ராமர் கோவில் இருக்கு இல்லையா, ஸோ ராசலீலா உத்தரப்பிரதேஷ். அண்ட் உத்தரகாண்ட் வந்து சோலியா. ஸோ சோலி வேணும் அப்படின்னா உத்தரகாண்ட் போகணும். சோலி அப்படின்னா வேலை. ஓகே, ஸோ வேலை வேணும் அப்படின்னா உத்தரகாண்ட் போகணும். சோலியா உத்தரகாண்ட். அசாம் பிகு. ஓகே, அசாமில் இருக்கிறவங்க ரொம்ப பிகு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த பாக்ஸு நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ இந்தியா வந்து பன்முகத்தன்மை நாடாக இருந்தாலும் நம்ம நாட்டுப்பற்று அப்படிங்கிற பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாட்டையுமே இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து தேசிய கொடி, தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி ஓவராலாக இந்தியாவுக்குன்னு சொல்லி அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த சின்னங்கள் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதுக்காக தான் நம்ம நிறைய விழாக்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே ஆகட்டும், ரிப்பப்ளிக் டே ஆகட்டும், காந்தி ஜெயந்தி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த பாக்ஸ் பாருங்கள், இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. ஸோ இந்த சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட்டாக யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கு. ஸோ இது ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்தது, இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா V.A. ஸ்மித். ஸோ இதுவுமே நிறைய டைம் கேட்ட கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா V.A. ஸ்மித் அவர்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். புக் பேக் மட்டும் பார்த்தா முடிஞ்சு. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியாவை என்னன்னு சொல்லி சொல்கிறோன்னா துணை கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மிக அதிக மழைப்பொழிவுள்ள மவுசின்ட்ரம். ஸோ இது எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னா கன்ஃபூசியஸ். ஓகே, ஸோ கன்ஃபூசியஸ் வந்து சைனாவில் காணப்படக்கூடிய ஒரு மதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைனா 22. எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது அப்படின்னா ஸோ கேரளா. மோகினி ஆட்டம் அதுவும் கேரளா தான். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடரை உருவாக்குனது யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அதை தான் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். V.A. ஸ்மித் இந்தியாவை என்னன்னு சொல்கிறாரு? இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. ஸோ இதுக்கு தான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம்ல, டோப்போகிராஃபி. ஸோ அது எதை தீர்மானிக்கும்? பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்கக்கூடியது. மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான். ஓகே, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. பிஹு திருவிழா அஸ்ஸாமில் கொண்டாடப்படுது. ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு நீக்ரிட்டோ. ஸோ நீக்ரிட்டோ அப்படிங்கிறது இந்திய இனம் தான். கடற்கரை பகுதிகள் மீன்பிடி தொழில் நடக்கும். ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை வந்து இந்தியா. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற லெசன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சமத்துவம் பெறுதல். கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.